அண்ணா இன்னைக்கு வந்து தாவைக்க தலைவர் விஜய் வந்து முன்னாடி இருந்து அறிவிச்சிருந்தாரு தன்னோட கூட்டணி சேர்வங்களுக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு. ஆனால் இன்னி வரையுமே எந்தவித ஒரு கூட்டணியும் அவர்கிட்ட இல்லை. இன்னைக்கு வந்து தன்னிச்சையாக நின்று தான் ஒரு போட்டியிட சூழ்நிலை அவருக்கு அமைஞ்சிருக்கு. எப்படி அவர் 2026 வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி தன்னிச்சையாக நின்று இல்லை அடுத்த முறை தான் வருவாரா? இல்லை 2026 தேர்தலை பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சராக ஆக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இந்த 2 திராவிட கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த 2 திராவிட கட்சிகளில் அவங்க 2 பேரில் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு தாவேக்காவுடைய ஓட்டு மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்றைக்கி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் இளைஞர்களாக இருக்கட்டும், ஒரு சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தன்னோட அம்மா கிட்டேயோ எல்லாத்திட்டையுமே என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க. ஆரம்பத்திலே ஒரு எம்எல்ஏவோ எதுவுமே இல்லாமல் இப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு முதலமைச்சர் ஆக முடியுமா? இல்லை, கண்டிப்பாக முதலமைச்சராக ஆக முடியாது. ஆனால் நீங்கள் சொன்ன கேள்வியிலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பசங்க தன்னுடைய அப்பா அம்மாவை ஓட்டு போட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுங்கிறது நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக அவங்க ஒவ்வொரு பகுதியிலையும் தாவேக்காவுடைய ஓட்டு பாதிப்பு மற்ற கட்சிக்கு இருக்குங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஆனால் முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு அவங்க அந்த கட்சியில் ஒரு தலைவரோ இல்லை அவரை ஒரு தலைவரோ இந்த தேர்தலில் எதிர்பார்க்க முடியாது. மேபி ஃப்யூச்சர் தேர்தல் எப்படி இருக்குங்கிறது, அவர் எப்படி தன்னுடைய கட்சியை கொண்டு போகிறாரு, அடுத்தடுத்த கட்ட தலைவர்களை எப்படி வச்சு கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது. வாய்ப்பு இருக்குது. இந்த இளம் வயசில் அவர் வரணும்னு ஒரு துடிப்போடு அரசியலில் சினிமா துறையை விட்டு அரசியலில் வந்திருக்கிறதே பெரிய விஷயம்தான். அவரை பாராட்டணும் தான். ஏன்னா யாரும் முன்னோடிங்க யாரும் இல்லாமல் இந்த சின்ன வயசில் அவருடைய வயசுக்கும் இந்த பதவிக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது. ஆனால் அவர் அந்த அரசியலில் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ட்டு வந்திருக்கிறாப்புல. அது அவர் நிச்சயமாக அது முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வாய்ப்பு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க வீட்டில் இருக்க அவங்க ஒய்ஃபே மதிக்கலை அப்படின்ற போது அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இதுவாக தானே இருக்குது. அவங்க ஒய்ஃபே மதிக்காத போது எப்படி மக்களோட மனசை புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது ஒரு இதுவாக இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குது, 20 வருஷம் கூட வாழ்ந்த ஒய்ஃபோட மனசே புரிஞ்சிக்கல. 5 வருஷம் நம்ம ஓட்டு போட்டாக்கா அதை புரிஞ்சுப்பாரா என்னன்றது சரியாக தெரியலங்க. உங்களை மாதிரி சில இளைஞர்களோ இல்லை பாதி பெண்களாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் விஜயை அண்ணாவை கூப்பிடுவோம், இல்லாட்டி நாங்கள் ஒய்ஃபாக கூட இருந்துப்போம் அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசியிருக்காங்க. அது எப்படி பேசுகிறீங்க? ஒரு அநாகரிகமான பேச்சை பேசியிருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, இதுவே அவங்க அந்த இடத்துல இருந்தாக்கா கரெக்டாக வருமா? அவங்க அந்த இடத்துல இருந்திருந்தாக்கா அது கரெக்டாக வரதில்லை. இதுவே அவங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பண்ணியிருந்தா அவங்க ஒத்துந்துருப்பாங்களா? அவங்க ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல. அவங்க பசங்களை பற்றி யோசிச்சு பார்க்கல. அப்போ எப்படி நம்மளை பற்றி யோசிச்சு பார்ப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கணும்ல. அவங்க படத்தில் பார்த்துட்டு அவங்க அது மாதிரி டைலாக் பேசினாங்கன்றதுக்காக அதே மாதிரி இங்கே செஞ்சிட முடியுமா? இல்லை, இன்னும் அதிமுக மாற்றாக ஒருத்தர் வரணுன்னாக்கா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு முறை கொடுத்து பார்த்து அது பிறகு என்ன மாதிரியான ஒரு ஆட்சி செய்கிறான்றதை பொறுத்து இருக்குது. இப்போ அவர் கூட ஏன் கூட்டணி யாரும் வரலனாக்கா எப்படி இருக்குமோ, மக்களோட சப்போர்ட் எப்படி இருக்குமோ, என்ன இது கூட்டம்லாம் ஓட்டாமல் வருமானா எல்லா கட்சிகளும் கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. சிலர் மாற்றம் வேணும்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் மாற்றம் வேணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வேணும். 2 வித அரசியல்களும் பார்த்து சலிச்சு போச்சு தான் ஜனங்க எல்லாத்துக்குமே. புதுசாக ஒரு மாற்று அரசியல் வேணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? நிறைய உங்களை மாதிரி இருக்க இளைஞர்கள்லாம் அவர் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க சினிமாவில் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சினிமாவை பற்றி தெரியும், அதனால் அதில் வேணால் அவங்க இதுவாக இருப்பாங்க. ஆனால் ஆட்சியை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி வருவாங்க? இப்போ இருக்க தலைவரே இருந்தால் அவங்களுக்கு ஓகேவா, இல்லை வேறு? ஓகே தான், இப்போ இருக்கிற தலைவரே ஓகே தான். அப்போ இவங்களே போதும், வேறு யாரும் வேண்டாம்? இல்லை அப்படின்ட்டு இல்லை, விஜய் வருவாருன்றது தெரியல, வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஃபேன் பேஜே கம்மியாகிட்டே வருது, த்ரிஷாவால் சொல்கிறாங்கல்ல, அதனால் ஃபேன் பேஜே கம்மியாகிட்டே தான் வருது. அது ஒன்று தெரியும், எல்லா கட்சியோட இப்போ கலைஞர் முருகன் ஏடிஎம்கே போன்று சில கட்சியில் அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா அவனை டெய்லியில் விட்டுருவாங்க.
சொல்லிட்டு பார்த்தா எவ்வளோ பேர் அழிச்சிடறாங்க. கலைஞர் எல்லாம் வந்து ஜெயலலிதாவில் வந்து இதில் கூட்டணி தனியாக விட்டு விஜயகாந்த் எப்படி ஓட்டு தனியாக அழிச்சாங்க, கட்சி அழிச்சாங்க. அது மாதிரி இவர் யாரை கூட்டணி வச்சாங்களா, எந்த கட்சியில் இவர் நீ ஓட்டு போடுவாங்க இவருக்கு? இருக்கிறது ஏடிஎம்கே டிஎம்கே நம்ம தமிழ்நாட்டில். அதை விட்டு வேறு என்ன புதுசாக வந்து இங்கே வாழ போகிறது கிடையாது. பிஜேபி வராங்க கூட்டணி, அது கூட்டணி அது நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் வந்து தனிப்பட்ட போது 2 தான் பஞ்சாயத்து. அப்படி நீ எது இல்லாமல் தனியாக ஒன்று என்ன ஒரு ஆகாயத்தை குச்சிடா. ஆனால் பட்ட சிரஞ்சீவியே தனிக்கிறது முடிச்சு கட்சியை கலைச்சிட்டாரு. அவருக்கு இருந்தது கால் தூசு கூட கிடையாது. சிரஞ்சீவிக்கு இருந்த ஆந்திராவில் சிரஞ்சீவிக்கு இருந்த மதிப்பு கூட அவரே கட்சியை மற்ற மொழின்னு விட்டார். இவரெல்லாம் எந்த மொழி? இந்த எலெக்ஷனோட தான் சொன்னேன், முன்னே சொல்லிக்கிறேன். என்ன இந்த எலெக்ஷனோட ஒரு ஆட்டம் கண்டது அவ்வளோ தான், மற்ற முடிஞ்சு போச்சு. இந்த எலெக்ஷனோட அவர் நின்றுவாரா இல்லை அடுத்த எலெக்ஷனுக்கு போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுக்கே எந்ததுக்கு 10 வருஷம் ஆகும். கீழே விழுந்துட்டாலே அவ்வளோதான். ஆமாம், இதோட ஆயிடுச்சு. இது கட்சின்னா சாதாரணம் கிடையாது. எவ்வளோ பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. சிவாஜி கூட ஆரம்பித்தார், எல்லாத்தையும் தாக்கு பண்ணி தீராஜ் ஆரம்பித்தாங்க, எவ்வளோ பேர் ஆரம்பித்தாங்க, யாராலும் முடியல. கட்சின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது யானைக்கு தீனி போகிற கதை. இவங்களாம் வந்து யானைக்கு பொறி கூட போட மாட்டாங்க, அப்புறம் இவங்க யானைக்கு தீனி போட மாட்டாங்க. அதனால வந்து இதெல்லாம் வந்து கட்சியில் நிலைக்காது. சொன்னால் பேருக்கு பண்டாவாக போகவும் வரும், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நம்ம அரசியலில் தமிழ்நாடு அரசியல் நிற்காது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையான ஓட்டுகள் வாங்கலாம், தன்னிச்சையாக வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை, கம்மி தான். ஏன்னா அவர் வந்து ஊழலை தடுத்துறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. கரெக்டு. நான் கூட சொல்லுவேன் எல்லாத்தையும். இப்போ நான் முதலமைச்சராக வரேன் அப்படின்னா என்னால் இது பண்ண முடியும், அது பண்ண முடியும், ஏதேதோ சொல்லலாம். ஆனால் அதுக்கான தகுதி என்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். சினிமா வேறு, அரசியல் வேறு. அரசியல்ன்றது வந்து அது வித்தியாசமான ஒரு ரூட். அந்த ரூட்டில் நிறைய மேடு இருக்குது, பள்ளம் இருக்குது. பல முறை அதில் பயணம் பண்ணவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, இத்தனை வருஷமாக இவ்வளோ காலமாக காமராஜர் பீரியட்லேருந்து எவ்வளோ பேர் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, எம்ஜிஆர் பீரியட்லேருந்து எல்லாம் வந்திருக்காங்க, கலைஞர் எல்லாம் இருக்காங்க. ஊழல் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணாதவங்க யாரும் இல்லை. அரசியலில் சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். எல்லாத்தையும் நம்ம டைட்டாக பண்ணோன்னாக்கா அதுக்கு வந்து அரசியலில் இந்த தேர்தலே தேவையில்லை. நேராக உனக்கு மிலிட்ரி ஆட்சியை கொண்டு வந்துடலாம். கரெக்டுங்களா? இதுக்கு நம்ம வந்து தேவையில்லை. அதை கவர்னர் ஆட்சி கொண்டு வந்தால் வேலை முடிஞ்சுது. இதுக்கு நம்ம ஏன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்து சொல்லணும்னா, எதையுமே நான் சொல்கிறது என்னென்னா, எப்படி சொல்கிறதுன்னா, இப்போது எதையுமே இல்லை படிப்பு ஏட்டு சுரக்காய் படிப்பு, அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு பார்த்துருக்கணும். அது இப்போ தான் அவர் இறங்கியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படிப்படியாக இப்போ விஜயகாந்தில் அந்த மாதிரி தான் வந்தாங்க. ஒரு சீமான் எல்லாருமே ஒரு ஓட்டு வங்கின்னு ஒன்று வாங்கணுன்னா எடுத்த உடனே எல்லாருமே நம்ம போட்டுருவாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. நான் கூட ஆசைப்படலாம். ஆனால் அது உண்மையாக பொய்யான அங்கே களத்தில் இருந்தால் தான் தெரியும், இல்லைங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி யாருமே அவங்க டீமில் யாருமே வந்து அந்த மாதிரி இருந்தது கிடையாது. எல்லாருமே புதுசாக தான் நிற்கிறாங்க. அப்படின்னும் போது புதுசாக போடுறவங்க என்ன காரணத்துக்கு வராங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நான் மட்டும்தான் நல்லவன். என்னை சுற்றி வரவங்க நல்லவங்களான்னு உங்களுக்கு தெரியாது. நீயும் என் ஃப்ரெண்டு தான், அவங்களும் என் ஃப்ரெண்டு தான். இதில் யார் உண்மையானவங்கன்னு யாருக்கு தெரியும்? நான் பழகி பார்த்த பிறகு தான் தெரியும். இப்போ நீ களத்தில் இறக்குறது எல்லாருமே புது ஆள் தான். அதனால் நான் இவங்கள வரமாட்டாங்கன்னு சொல்ல வரல. ஓரளவுக்கு அவரோட ஓட்டை வந்து எவ்வளோ வருதுன்னு அவர் பிரிக்கிறது தேவையில்லை. யாரும் பிரிக்க வேண்டிய வேலை இல்லை. இவருக்கு என்ன ஓட்டு வருதுன்னு இவங்க பார்த்துக்கலாம். இந்த முறை அதுதான் நடக்கும். ஆனால் யாரோடையாவது ஒரு கூட்டணி வச்சு அந்த இதிலேருந்து வந்து இப்போ விஜயகாந்த் பண்ண தவறும் அதுதான். ஏடிஎம்கேல வந்தார், ஏடிஎம்கேல வந்து டிஎம்கேக்கு மாறும்போது தனித்து இருக்கும்போது அவரோட பவர் ஏடிஎம்கேல இருந்திருந்தால் இன்றைக்கி ஆட்சி அவரது தான். அவரோட உடம்பு கண்டிஷன்றது அப்புறம் ஜெயலலிதா போனதுக்கப்புறம் அவர் தான் இருந்திருப்பார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஒருத்தர் கூட நம்ம நுழைஞ்சி ஒன்றை கற்றுக்கிட்ட பிறகு தான் அதுலேருந்து அவங்கள கைட்டு விட பார்க்கணும். இதுதான வாழ்க்கை. எதையுமே இப்போ உங்கள் டீச்சர் இல்லாமல் நீ எதுவுமே பண்ண முடியாது. டீச்சர் ஒன்று இருக்கணும், அவங்க கற்றுக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ வந்து டீச்சர் ஆக முடியும், ஒரு காலேஜ்லேயோ இதுலேயோ. அது மாதிரி என்னோட கருத்து அதுதான். முதலமைச்சராக வர்றதுக்கு சாய்ஸ் இல்லை. ஆனால் ஓட்டு வங்கி பலமாக வாங்குவார். எதிர்கட்சியாக கூட வரலாம். அதுக்கு கண்டிப்பாக உண்டு, வாய்ப்பு உண்டு. என் ஓட்டு அவருக்கு தான் போடுவேன். ஆனால் இப்போ வந்து ஒரு புது மனுஷன் வராரு,
ஏன்னா நாங்கள் வந்து ஆட்டோ தொழிலாளி, நல்லா கேட்டுங்க, நான் ஆட்டோ தொழிலாளி. என்னோட இன்னைக்கு இருக்கிற ஆட்சியினால் என்னோடய ஆட்டோ ஃபீல்டு ஃபுல்லாக போயிடுச்சு. அதுக்கான காரணம்னா ரேபிடோ, ஓலா, ஊபர் எல்லாத்தையும் களத்தில் கொண்டு வந்து இறக்கி இந்த திமுக ஆட்சியில் இறக்கிட்டாங்க. இறக்கி அவங்க பணத்தை பார்க்கறதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்து எங்களோட முதலீடு போன இதுவே போச்சு. எல்லாம் ப்ரைவேட் வண்டியெல்லாம் இதில் ஓட்டுறாங்க. நாங்கள்லாம் வந்து பர்மிட்டு, இன்சூரன்ஸு எல்லாம் கட்டிட்டு இன்றைக்கி அழுதுட்டு உக்காண்ட்ருக்கோம். எங்கள் வாழ்க்கையை இப்போ பாருங்கள், இப்படி உட்கார வேண்டிய வேலையே இல்லை. நான் வண்டி ஓட்டணும், ஆனால் இன்றைக்கி கேஸும் கிடைக்கல. நான் என்ன பண்ணுவேன்? இதோட சூழ்நிலை யாரால் அமைஞ்சுது? இந்த ஆட்சியால் தான். இந்த ஆட்சி முதல்ல அந்த மாதிரி பண்ணலை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த மாதிரி பண்ணலை. ஆட்டோ ஓரளவுக்கு ஓடிட்டு இருந்தது, எல்லாம் பண்ண. என்றைக்கு இந்த ரேபிடோ, ஓலா, ஊபர் எல்லாமே வந்ததோ அது இந்த ஆட்சியால் தான். இவங்க பணத்தை வாங்கிட்டு எல்லாமே செஞ்சிட்டாங்க, எங்களை வச்சு செஞ்சிட்டாங்க. அதனால் நாங்கள் ஆட்டோ தொழிலாளி அத்தனை பேரும் விஜய்க்கு தான் போடுவோம். புதுசாக யாருன்னா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே 2 கட்சி மாறி மாறி பண்ணுறாங்க. யாருன்னா புதுசாக வந்து ஏதாவது செய்வாங்கன்னு செஞ்சால் நல்லாயிருக்கும், வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். சீமானா இருந்தால் பரவாயில்லையா, இல்லை தாவைக்காக இருந்தாலும் பரவாயில்லையா? இல்லை, அவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி தெரியலல்ல. ஆனால் தாவைக்காக தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கும் அப்படி தான் தோணுது. கூட்டணி இல்லாமல் வர்றது ஒரு விதமான நல்லது தான். ஏன்னா கூட்டணி இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் கூட்டணி வச்சோம்னா அது அந்த கட்சி வளராது. பல பேர் வந்து கூட்டணிகள் வச்சா தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது அரசியல் அனுபவம் இல்லாதவங்க அப்படி சொல்லுவாங்க. எப்பயுமே நம்ம வளரும்பொழுது தனித்து தான் வளரணும். தனித்து வளர்ந்த பிறகு தான் நம்ம அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அரசியலுடைய நடைமுறையை வச்சு நம்ம கூட்டணி விசாரலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அடுத்தது எடுக்கிறது முடிவு. ஆரம்பமே கூட்டணின்னா அது சரியாக வராது.